என்னங்கிறது மாவாட்டுது கூப்பிடுதுரா மாவாட்டுல தள்ளி விடுப்பா மாவ தள்ளி விடுறது கூட பெட்டி ஊடல குறதுலே ஆடுதுல மருது 2 பேரும் இந்த சொல்லியாவே தர்றாங்க 2 பேரும் என்ன சொல்ல மாவாட்டுறதுக்கு தெரியும் அவரெல்லாம் அப்படி தெரிய பாவம் அவரே அப்பா எப்படி உட்காந்துருக்காரு அப்பாவா அப்பா இல்ல அப்பாவின் யார் அவரா ஐயா ஐயா சரிங்க உங்க 4 பேத்துக்கு வணக்கம் 4 பேர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோம் ஆனந்தர் ஒரே சிரிப்பா இருக்கு அடடடடடா உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு அது என்னைய பார்த்தா அவருக்கு கடுப்பா இருக்குங்க யாருக்கு அவனுக்கு இருந்துட்டு போகுது எனக்கு இல்லையில எனக்கு இந்த அவன் வேற கம்போட வர்றேன் அதுக்கு இல்ல உங்களை அடிக்கல சரிங்க அப்புறம் 4 பேர் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கிறான் வயசுக்காரங்க நல்லா இருக்கீங்களா அமைப்பா இருக்காரு எப்படி கையை காமிச்சிட்டாரு சரிங்க அவர் என்ன சொன்னாரு பப்புன்ட்ட என்ன சொன்னாரு கொழுந்தியா வர சொல்லுவேமா அப்படின்ற வேகமா சொல்றாரு ஓ எங்க மச்சான கொழுந்தியா சொன்னாரா நீங்க அடுத்து வரையில அவங்க 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு பிக்கு வாங்கிட்டு வந்திருக்க அண்ணே கொழுந்தியா எப்படி காக்கா சவப்பா இருக்கா வேற ஒண்ணு இல்ல அவங்க அம்மா குங்குமப்பூ நிறைய சாப்பிட்டுருச்சு மாசமா இருக்கும்போது அதனாலதான் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்புள்ளத்துக்கு எனது சார்பில் கலைக்குணசம் நன்றி நன்றி வணக்கம் சரிங்க வளர்பச வாய்க்க கேடு வருஷத்துல பிள்ளை பத்தா உடம்பு கேடு யார் உடம்புக்கு பிள்ளை பெக்கிறவங்க உடம்புக்கு ஆமா ஏதாவது சொல்றாரா ஆனடே அது உனக்கு தெரியாதா நடிக்கிறியா சரிங்க போமா வந்தமா பட்டமா போனமா கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி காதல் கொண்டே நடி கெட்ட போறவே கொடுத்து வச்சுவேன். ஏன் அவனுக்கு வேலை மிச்சம்ல. நானே என்ன பண்ணிட்டேனா? அடே நான் தானே கெட்ட போறேன். நீவே கெட்ட போறியா? என்ன என்ன 60ஆம் கல்யாணமா உனக்கு? சிங்கிதன்ற தங்கச்சி. நல்ல குத்து குத்துறியம்மா. பரவாயில்லையே. அந்த பிள்ளை வைக்கிறது அவனா நீயான்னு தெரியல. இது பாத்துக்குறோம். எனக்கு பெட்டிக்கறனால காலைல கல்யாணம். ஆனா அவர்ல கவலைப்படணும். எதுக்கு? நான் கவலைப்பட மாட்டேன்டா. அப்ப நீ பிள்ளை இந்த பிள்ளை
நம்மளுக்கு கஞ்சி அதான் ஊத்திரும். கஞ்சி ஊத்தி சரிங்க. எப்படியே போட்டா சரி பண்ண வராது. நானே போடுறேன், நறுக்குன்னு போடணும். எப்படி நான் போடுறேன் முன்னால, நீ வாய பின்னால, நாய்க்கர் தோட்டத்துக்கு. நான் போடுறேன் முன்னால, நீ வாய பின்னால, நாய்க்கர் தோட்டத்துக்கு. வெப்பசாத்தை கண்ணால, எல்லாத்தையும் நம்மாலே, ஒண்ணே மாட்டேன். ஏய், இந்த ஆட்டமெல்லாம் உங்க அண்ணன் மருந்து தானே சொல்லி கொடுத்துருக்காப்புல. அப்புறம் பத்தியா உன்னுடைய ரசிகர்களுக்குமா எல்லாம். ஆமா, ஆனா பரவாயில்ல, சிங்கத்தட்டு தங்கச்சி பரவாயில்ல. ஏய், அங்க போனோம்ல அந்த ஊருக்கு, அகத்தவளம் போனோம்ல, அங்க என் தங்கச்சி தான் சொல்லிவிட்டாப்ல. தங்கச்சி தானே சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல. இல்ல இல்ல இல்ல, பாத்து நாங்க ரெண்டே ஒரே கலரா இருக்கு. ஆமா, ரெண்டு பேர் மூக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல, அத வச்சு. ஆமா, அவர் அண்ணன் தங்கச்சி அப்ப அப்படித்தான் இருக்கும். என்ன என்ன மச்சான்? இவர் நம்ம நாத்தனா. ஒரு நாத்தனாரா? யாருக்கு? பெரிய பொட்ட. சொல்லுங்க, நாலு வாட்டி வரட்டுமா? வாங்க 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 வாங்க. முதல்ல பெட்டிக்கார இருக்கு. ஆமா. ரெண்டாவது மிருதங்க. எப்பயுமே நம்மகிட்ட தான் வரணும். முதல்ல அவங்க கூட வந்தாதாங்க எனக்கு அப்படியே ஆர்வம் ஏறும். ஆமா, காலகாலத்துல அவருக்கு ஒரு மரமே வேணுமா, அதனால சீக்கிரம் வா. தாளக்காருக்கு. ஆமா, ஒரு ரெட்டை சட்டை கூப்பிடுது முத்தம்மா, ஓ பின்னால நான் வரேன் குத்தம்மா. ஆடி ஆடி பல பல மிருதகாரே, எப்படி மாப்பிள்ள உங்க தங்கச்சி? வரட்டுமா? கொஞ்சமா சிரிங்க. இப்படி மும்முனே இருந்தா எப்படியா? அதாவது மௌனமே இரு, மௌனமே சம்மதம் இருக்கான். அப்படியெல்லாம் இல்ல, நான் வந்தாலே பாக்குறேன். சரி, அவனை கூப்பிடு கூப்பிடு. என்னத்தைய பறி கொடுத்த மணி கூப்பிடு கூப்பிடுமா கூப்பிடுமா, அவனை மிருதங்காரன்னு கூப்பிடு. மிருதங்காரே என்ன கூப்பிட்டாங்க, அவன் குத்துறாரு. ஒண்ணும்ல, காவியா மிருதங்கக்காரே சொல்லு, நான் சொல்ற மாதிரி சொல்லு. எப்படி? மிருதங்கக்காரே மிருதங்காரே நானு உங்களை காதலிக்கிறேன். சிரிச்சிட்டானா? மாமாக்கு நல்லதா என்னைய போய் அவருக்கு போய் அப்படியா? என் தம்பி தான், ஒண்ணும்ல. அதனால ரெண்டுத்தையுமே நான் வச்சுக்கிறேன். ஐ லவ் யூ மிருதங்காரே. சரிங்க மிருதங்காரே இங்க அப்பா
நான் சொல்ற மாதிரி சொல்லுமா. மிருதங்காரே ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அது இல்லையா? போட்டு ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனமாக ஆராதனை. போடா. அலங்கரே வரட்டுமா? சொல்லுங்க. உங்கட எப்படி வர? நைவா வரவால எப்படி வர? நைவாவே வாங்க. நைவா வந்தா உங்க ஐவா. ஆமா. ராத்திரி நேரத்து பூஜையில் அப்புறம் உங்க அண்ணன் அண்ணன்ட போனதா வெளியே தெரியுமா? அண்ணன்ட்ட போனா வெளியே தெரியாதா? ஆமா. சி நல்ல குடும்பத்துல வந்து நான் சம்மந்தம் பண்ணலாம்னு வர. அட நான் அப்படி சொல்ல, நான் எங்க அண்ணன் ஒண்ணா வெளியே போனா தெரியாதுன்னீங்க. நீங்க ஆமா. வேற அந்த நினைப்புல இருக்காதீங்க. சரி சரி. தலகரனே வரட்டுமா? வேற அண்ணன் தம்பி நல்ல அண்ணன் தம்பி வெக்கம் கட்டகள். அவருக்கு வந்து ராஜலட்சுமி வந்தாச்சு அவருக்கு பிடிக்கும். இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் வித்துட்டேன். அப்படியா? நீ விக்கிறதுக்கு காசு இல்ல. அடே அழகரு, ராஜலட்சுமி வந்தா நேரம் ஆட்டம் போட்டுருப்பாப்ல. அப்ப ஏன் கூட தான் ஒரு ஆடு மாட்டீங்களா? ஆடுவாப்ல. நீ கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கே, அதுவும் அதனால கால் சரியில்லை அவருக்கு ஒரு போடு போட்டு. சரி கால் சரியில்லை. சரிண்ணே சரிண்ணே. கூப்பிடுங்க. தனியா ஆடிக்கிட்டு தான் நல்லாவே இருக்காது. ஆமா உங்க தோழரை கூப்பிடுங்க. யாரு? உங்க நண்பரை. அவரு நம்பரா? நம்பர் கூட அடிச்சு ஆடுவாங்களா? என் ஆள் அவரு. ஓலா. ஆமா. உனக்கு எத்தனை ஆளுது? என்னம்மா உங்க சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா மயிலாட வந்தாளா அதான பார்த்து அது போயிருந்தாளா சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு டேய் அறிவு கட்டவனே. விளங்காதவள டேய். ஏண்டா ஒரு பிள்ளை அழகா ஆடிக்கிட்டு இருந்துச்சு, வந்து இடிச்சு ஒண்ணுக்கெல்லாம் ஆக்கிட்டியாடா. ஆனதை கெடுத்தே விட்டியாடா. சத்தியமா கெடுக்கல. அந்த பிள்ளை நீதானே கெடுத்த. சாமி மேல சத்தியமா அந்த பிள்ளை ஆனதை நீவர் தானே கெடுத்தாப்புல. சத்தியமா முத்துமாரி அம்மா சத்தியமா நீதானே கெடுத்த. அந்த பிள்ளைய நீதானே கெடுத்த. சத்தியமா உங்க அம்மா சத்தியமா சொல்லு நீ கெடுக்கல. சரி சரி. பையில கட்டப்பையில என்ன வச்சிருக்க? நான் பரமக்குடி சந்தைக்கு வந்தேன். சந்தைக்கா? மாடு வாங்கலாம் வந்தேன். மாடு வாங்க மணப்பாறை இல்லடா போகணும். மணப்பாறை சந்தை அடுத்த வாரம் தானே? ஆமா. அடிச்சேன் உடனே மாடு தேவைப்பட்டுச்சு. சரி. மாடு வாங்கலாம்னு பரமக்குடிக்கு வந்தேன். அப்ப சொன்னாங்க இங்க நம்ம ஊர்ல நாடகம் நடக்குது தென்னாலிராமபுரியில, போய் நாடகம் பார்த்துட்டு காலையில மாடு வாங்கலாம்னு வந்தேன். சரி. நீங்க இந்த பிள்ளைய வச்சு என்ன செய்றீங்க? நாங்களாம் நாடக டிராமா நாடகம். ஓ நாடக டிராமா. ஆமா. நீங்க மியூசிக் பாட்டு டான்ஸ் நாடகமும். ஒரு தடவை ஆட சொன்னீங்கன்னா நான் பார்க்கலாம். அண்ணே ஒரு தடவை ஆட சொல்லுவா. சும்மா இப்ப காசு கொடுத்தாதே ஆடும். சும்மா ஆடலன்னா ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு ஆட சொல்லுங்க. ட்ரெஸ் அவுத்து போட்டா சும்மா மானகட்டல அவுத்து போட்டு ஆடுறக்க வந்திருக்கா. நாங்க காசு கொடுத்தா ஆடுமியா அந்த பிள்ளை. பணம் கொடுக்கணும். ஆமா. பணம் வச்சிருக்கியா? எவளையும் வச்சிருக்க இது வரைக்கும். எவளையும் வைக்கல. வாய்ப்பு கிடைக்கல. என்ன செய்ய? இவ்வளவு வச்சிருக்கியா? இவ்வளவு வைக்கல, அவளையும் வைக்கல, எவளையும் இவ்வளவு வச்சிருக்கியா? இல்ல ஏண்டா துப்பு கட்டவளே, அழகுல இருக்க குரங்காட்ட இருந்துட்டு உனக்கெல்லாம் எவனா அவங்க உனக்கு குரங்கு கூட ஒண்ணு ரெண்டு வச்சுக்கிட்டு தாயா தெரியுது. எனக்கு உனக்கு அமையாது. அமையாத வரைக்கும் முத்துமாரி என்ன நல்லா வச்சு காப்பாத்தி வேணாம்பா ஜாமி. ஆமா. அப்புறம் பிள்ளை ஆட்டத்தை பார்க்கணும். ஆமா. செலவாகும். எப்படி செலவாகும்? எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளவு வைக்கல. பணம் தான் வச்சிருக்க. காசு பணம் எவ்வளவு வச்சிருக்க? ஒரு ஆட்டம் பார்க்கணும்னா எவ்வளவுயா? ஆட்டம் பார்க்கவா? ஒரு ஆட்டத்துக்கு ஒரு 5000 ரூபாய் செலவாகும். போயா 5000 ரூபாய் எடுத்து பாக்குற ஆட்டத்துக்கு நம்ம போய் வேற எங்கேயா பாத்துட்டு வேற. பொம்பளை பிள்ளை ஆடணும். பிள்ளைய பார்த்துட்டு சொல்லு, அப்புறம் சொல்லு.
சொல்லு. அதனாலதான் சொல்றேன். ஆமா பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஏதாவது கம்மி பண்ணா சரி, ரொம்ப கெஞ்சி கேட்கிற ஒரு 3000 ரூபா கொடு. 3000 ரூபா கொடுக்குறேன். ஆமா 3000 ரூபா. நல்லா ஆடுங்க. ஆமா பாத்துக்கங்க. பாப்பா அண்ணே ஆள் நல்ல கிராக்கி, சூப்பர் கிராக்கி மாட்டிருக்காப்ல. அங்க ஒரு 500 கட்டா வச்சிருக்காப்ல. 1000 2000 3000 3000 மாடு வாங்க எவ்வளவு கொண்டு வந்த? ஆடு வாங்கிக்கலாம், காலையில பாத்துக்கலாம். ஆட சொல்லிக்குமா? ஆடுப்பா பாப்பா. எப்படினாச்சும் அந்த இருக்கு பணத்தை பூரா மஞ்சள் பிள்ளைகளும் கறந்துடணும், சரியா? கறந்து ஓட்ட கொடுக்குறேன் பேசாம இரு. ஆட சொல்லுமா? நீ கொடுத்த 3000 ரூபாய்க்கு முடிஞ்சியா? சரியா போச்சு 3000 ரூபாய் செத்துச்சு. உலகம் ஏற்றுமாயா? உட்காடுறதுக்குள்ள 3000 முடிஞ்சா? நீ எதுக்கு சீக்கிரமா உட்காரனா? 3000 சம்பாதிக்க எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா? காசு வேணும், ஆடுனா காசு வேணும், மறுபடியும் காசு வேணும். எவ்வளவு வச்சிருக்க? நான் எவ்வளையும் வைக்கலன்னா அப்ப தெரிஞ்சு சொல்றேன். காசு பண்ணட்டா துப்பு கட்டவள. காசு இருக்கு. எடு காசு எடுத்து பொம்பளை ஆடுறத பாக்கணும்னா காசு கொடுக்கணும். என்ன 1000 ரூபா தர்றேன், குறையுது என்ன 2000. 2000 இன்னும் 2 தாளை எடு, சேர்த்து இன்னும் 2 கால கூட எடு. இரு நான் எண்ணிக்கிறேன். என்ன நோட்டி தான் ஆடு வாங்கி நான் என்னத்தான் செய்யாமா? என்ன நோட்டி தான் ஆட உனக்கு மாடு பெருசா உட்காரியா? கரெக்டா ஜிங்கினமண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆணி. போடுறா முடிச்சு. பாட்டு பாடுறா. இது போய் இப்பதான் 2 ஸ்டெப் வந்துருக்கு. ஒரு ஸ்டெப்புக்கு 3000 ரூபா, 2 ஸ்டெப்புக்கு 6000 ரூபா வந்துருச்சு. இன்னொரு ஸ்டெப் வரணும்டா இன்னும் சேர்த்து கொடுக்கணும் காசு. ஆமா பக்கத்துல வந்துடும். 3வது ஸ்டெப் வரும். நீ மாடு வாங்கி நான் என்னத்தான் செய்ய? கண்ணா எப்படியாவது வாங்கிடுவேன். கண்டுக்குட்டி வாங்க போறேன்ற ஏதாவது வாங்கும்ல, ஏதாவது வாங்கும்ல. சூப்பர். நல்லா 3000 ரூபாய் கண் மாதிரி கொடுத்துறீங்க. அப்படிதான் இருக்கணும், தொழில் விஷயத்துல அப்படிதான் இருக்கணும், குறைக்கவே கூடாது. நீ தான்டா காசு கொடுத்த, நீ தானே பார்க்கணும். அப்புறம் அவங்கள பார்க்க சொன்ன, அவங்களுக்கு தெரியாத பாக்குறதுக்கு. சரியா போச்சு. சொல்லிடுங்க. இல்ல அதெல்லாம் பாக்குறதுக்கு சரியா போகும். 100 ரூபா ஆடு சொல்லுங்க. இன்னும் காசு தலை பக்கி. அப்ப பாட்டு பாடுறதுக்கு இந்த பிள்ளைக்கு காசு வேணுமாமா? இப்ப ஆட்டத்துக்கு மட்டும் தான் 3000 ரூபா, பாட்டு பாடுறதுக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபா சேரணும். பாட்டு பாடி ஆடுதுல எக்ஸ்ட்ரா எடுப்பா ஒரு 1000 ரூபா பாட்டு பாடுறது. ஆமா 25,000 ரூபா நெருக்கி முடியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போச்சு, காலி பண்ணி விட்டுருச்சு. இந்த பிள்ளைய வச்சு தொழில் பண்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமா மூளைகில இருக்கா? என்ன தொழில் பண்ற? நாட்டியா? ஆமா அத்தை தாண்டி காலில் வந்து முகத்துல குத்த வருதுற. என்னன்னு கேளு. என்ன பிள்ளைக்கு ஒரு 5 ரூபாய்க்கு பிளேட் வாங்கி கொடுக்க மாட்டேன், காசு இல்ல. ஏண்டா ஒரு பிளேட் வாங்கி
வாங்கி கொடுக்க கூடாதா? பிளேடு வாங்குறதுக்கு தான் உள்ள வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நகை வந்து கண்ணை குத்த வருது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? காலை வச்சு மாடு வாங்க காசு கொண்டாந்தேன். சரி. கொண்டாந்த காசு ஃபுல்லாக வாங்கிட்டு பிள்ளை இன்னொருக்கா என் கூட கொஞ்சம் சேர்ந்து ஆட சொல்லுங்க. கழுத்துல என்னமோ ஓம் டாலர் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கப்பா. செயின், தங்க செயினா? ஆமா ஆமா, 2 பவன். ஆடணும்னா அதையும் கழட்டி கொடுத்தா ஆடு. அப்படியா? ஆமா. பொம்பளையோட ஆடுறதுக்கு செயின் இல்லையா? பெரிய செயின். பணம் போகும், தங்கம் போகும். ஆமா ஆமா. பொம்பளைய பாக்கணும்லப்பா. ஆமா பாக்கணும். ஆடுறத பாக்கணும்ல. பாக்கணும்யா. இந்த கழட்டி குடுறா, கழட்டி குடுறா. கழட்டிட்டு பொம்பளை கேண்டி எதை இழந்தா நமக்கு என்ன 2 பவுன் தானே? 2 பவுன் தானா? 2 லட்சம் ரூபானே. சிங்காரி நாத்துனா சிங்கிள் டீ ஆட்டுனா தொட்டலாம் சத்தியமா தொட மாட்டேன். சரியா? தொடாம அடிக்கிறேன். சரி, துண்டு நல்லா இருக்கு, கூட குளிக்க. துண்டுமா? இந்த ஆளு அங்கிட்ட இருக்கட்டும். அண்ணே, கொடுத்தா தானே பிள்ளாடு. எப்படி பிள்ளை ஆர்டர் பாக்குறமா என்னமா? என்ன பண்ணிக்கிறா? பாப்பா என்ன ஆடி போறியா? என்ன பார்த்தா வேற படம் அடிக்கிற மாதிரில இருக்கேன். ஏய், இப்படி நிக்கிறியா? ஐயா ஐயா, துண்டையாச்சும் எடுத்து கொடுமா, தொலைஞ்சு போறேன். தொலைஞ்சு போய் பயந்து போயிரும்டா. ஆட சொல்றேன். ஒரு வெட்டியா ஏடா பிள்ளைய தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்டா. பிள்ளை அப்படியே ஓடுது பயந்து. பிள்ளைய தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. லைட்டா கூட கை போடாது. சரி, காசு பணம் எல்லாத்தையும் புடிங்கியாச்சு. ஒரு அனுசரிப்பு விடு. ஆமா, நெருங்கி நாயோட ஆசை பியோட போட்டு. சரியா? ஐயா போச்சு. என்ன களவன் நாயி அவங்க அண்ணனுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒண்ணே படங்க. பிள்ளைய தொட்டு ஆடக்கூடாது ஜனமா சொல்லியா?
பிள்ளைய தொடக்கூடாதுன்னு தெரியும் கட்டி பிடிக்க கூடாது சொல்லல கட்டியர் பிடிச்சிருக்கு நீ தொடமில்லாம சரி என்ன? இப்படியே போனா எப்படி இருக்கிற நாய் கூட இருக்கிறத கவிட்டு விட்டுறேன் இல்ல என்கிட்ட காசை கொடுங்க நான் வாடகை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் காசா ஆமாண்ணே இன்னும் தரி பிள்ளை கூட நல்லா ஆடுனேல அப்புறம் எப்படி காசு வரும் அது தர மாட்டீங்களா தரமாட்டான் நீ என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும் இந்த பிள்ளைகிட்ட போட்டி ஆடி ஜெயிச்சிட்டேனா சரிண்ணே. எல்லாத்தையும் வாங்கி. பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போ எல்லாம் கொடுத்துருவீங்க ஆமா. சரி சரிண்ணே ஜெயிக்கணும். சரிண்ணே போட்டி ஆடணும் சரிண்ணே ஜெயிச்சிட்டா நீ வாங்கிட்டு போ சரி சரியா சரிண்ணே ஆடுனா ஆடுவீங்களா அடிகரி மேக கூந்தலுக்கு உன் கால் கொலுசு சத்தத்துக்கு அடிவடிவான வடிவழகி அடிவடிவான வடிவழகி உன் வாங்குயில் சத்தத்துக்கும் உன்னை பார்க்க பகட்டுதடி ஏ காவியா பிள்ளை உன்னை பரிசம் போட சொல்லுதடி அடிக்கடி மூக்கு மாம்பழமே உன்னை கேட்க மனம் அங்கூசுதடி காட்டு ரோசா உள்ள பாடி உள்ள காட்டு ரோசா எப்படி ஆடிச்சு பிள்ளை கூட நான் ஆடி ஜெயிச்சிட்டேனத்து உனக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த அந்த பிள்ளை எப்படி ஆடுது அதே மாதிரி ஆடணும் அதே மாதிரி ஆமா சரி ஆடிடுவோம் அடி ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோட்டோர வீட்டுக்காரி ஏ ரோசாப்பு சேலக்காரி அடி ரோசா சேலக்காரி கூட நாடகத்துக்கு வரக்கூடாதுங்கிறது எப்படி என்னையா நம்மளோட அப்புறம் வெட்டிக்காரி பாட்டு பாடுறதுனா சும்மாவா குரல் வளை இருந்தாக்க 4 ஊர்ல கேட்பாங்க அடி முறைச்சு நிக்கிற என் மொட்டை குண்டி ஏய் முறைக்குட்டி முறக்குட்டி அடி வந்தாலும் வடி மதுரா சின்னாம்பு தாண்டி நீ கொண்டாலும் கோடி புதுக்கோட்டை போயலதா அப்படி வந்தாலு வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயால தாண்டி போடா தொடாம ஆடுறா அப்புறம் காசு வந்து சேராது. அடி வெள்ளாடு மேய்ச்ச புள்ள அடி வெள்ளாடு மேய்ச்ச புள்ள பொல்லாத வெள்ளல புள்ள பொல்லாத வெடல புள்ள அடி ஆளில்லாத சமயத்தில இல்லாத சமயத்தில நீ 4 பேரை பார்த்த புள்ள என்னைய மட்டும் பார்த்த புள்ள என்ன மயத்துக்கு என்னைய மட்டும் பார்த்த புள்ள ஏன் அது தானே சொல்றேன் என்னைய மட்டும் பார்த்த பார்க்கல என்னைய எனக்கு போட்டுக்க உங்களுக்கு உன்னைய மட்டும் சொல்லவா இவ உன்னைய மட்டும் ஏச்ச உள்ள வாங்க வந்தாலும் வாடி மதுராச்சு நம்புறாண்டி நீ போனாலும் போனாலும் பாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயால தாண்டி காசு போயிடுறேன் காசு போயிடுறேன் கண்ணடிச்சு காதலிச்சு உன் கண்ணாடிய விரிச்சு வச்சு அடி கண்ணடிச்சு காதலிச்சு உன் கண்ணாடிய விரிச்சு வச்சு முன்னால வந்து நின்று உன் பின்னால சுத்துவாங்க அடி நீ பின்னாடி வந்திருந்து உன் முன்னாடி சுத்துவாங்க உட்காந்து நீ பாரு இப்ப ஒன்னா கலந்து சேரு தண்ணி ஊரு குடும்பத்தோட நாரு இல்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்க இல்ல டாங்கி டாங்கி சும்மா திருப்பி போட்டு வாங்க எப்படி மருது தங்கச்சின்னா சும்மா லேசான ஆளா
அப்படியா சரி சரி சின்ன சின்ன சீசாவுல சின்ன சின்ன சீசாவுல அடி சின்ன சின்ன சீசாவிலே இன்னைக்கு சின்ன சின்ன சீசாவிலே நான் சேர்த்து வச்சேன் சிகனா பொட்டு நான் சேர்த்து வச்சேன் இந்த காவியா குட்டிக்கு சிகனா பொட்டு அது சேர்ந்து சொதா சேரலையோ அது சேர்ந்து சோதா அது சேர்ந்து சோதா சேரலையோ கருத்த புள்ள நெத்தியில 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 இந்த கருத்த புள்ள நெத்தியில 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 சின்ன 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 சீசாவிலே சேர்த்து வச்சு சிகனா பொட்டு சின்ன சின்ன சீசாவிலே சேர்த்து வச்சேன் சிகனா பொட்டு சரி நாளே போடாத. நறுக்குன்னு போடு தண்ணிய போடு ஆ? தண்ணிய போடு தண்ணிய போடுறியா ஆ, விளக்க மாத்தாடு தனித்தனியா அப்படி சொல்றா தனித்தனி முதல் போடு ஏன் போடு ஆஹா, நான் ஒத்துக்கிற மாட்டேன் நானும் என் மச்சனே மருது உத்தரவு கொடுத்துட்டாப்ல நானும் முத கேள்விப்பட்டேன். போடு ஏன் போடு கேள்விப்பட்டேன் நாளைய வாங்கின உடனே அந்த புள்ள கலண்டரெல்லாம் முத போய் புரட்டி 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 தூக்கி தூக்கி பாக்குறீங்களா எனக்கு புகை தாண்ட மிச்சம் உனக்கு அப்ப சரி நீங்க நல்லா போடுங்க நல்லா போடுங்க என் தம்பி பரணி பையன் எனக்கு இருக்கான் அரி கத்தரிக்காய் கத்தரிக்காய் காப்பு நீண்ட கத்தரிக்காய் கத்தரிக்கா காம்பு நீண்ட கத்தரிக்கா நாராயண தோட்டத்தில் நட்டு வச்ச கத்தரிக்காய் நாராயணன் தோட்டத்தில நட்டி வச்ச கத்தரிக்கா கத்தரிக்காய் கத்தரிக்காய் ஆயிரம் மீன் கத்தரிக்காய் கத்தரிக்கா ஆயிரம் மீன் கத்தரிக்கா கிடைச்சவனே பறிக்க வந்தா வெடிக்கிறியே இப்படிக்கா வரிக்க வந்தா முறைக்கிறையே கத்தரிக்கா சின்ன சின்ன மூக்குத்தி அடி சிங்கார மூக்குத்தி சின்ன சின்ன மூக்குத்தி கத்தரிக்காய் கத்தரிக்காய் காம்பு நீண்ட கத்தரிக்காய் கத்தரிக்கா காப்பு நீண்ட கத்தரிக்கா கத்தரிக்கா சின்ன சின்ன மூக்குத்தி சின்ன சின்ன மூக்குத்தி சிங்கார மூக்குத்தி யாரு யாரு வரும் பாடுறப்ப வருமா பாடுறப்ப காணாம போன ஒரு அறிவிப்பு வாடா 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 சிங்கம் அண்ணே ஆ, நான் பொம்பளை பிள்ளைக்காண்டி தான் காசு கொடுத்தேன் ஆமா அண்ணே மாயகுளம் மாதவண்ணே ஆ. ஊருக்கார எல்லாம் சாச்சு ஆ. இந்த பயலுக்காண்டியா காசு கொடுத்தேன் டேய் அந்த பொம்பளை பிள்ளை வரலாம் அட குருட்டு பழம் நல்லா பாடுறா அடே இது வரைக்கும் ஆடுன இருக்கிற பணம் 25,000 ரூபா சேர்த்துட்டேன் உனக்கு வாங்கிக்க இன்னும் 2 லட்ச ரூபா கொடுத்த 2 செயின் இருக்கு ஆமா. இந்த பிளேட்டை தனியா உன் திறமைய காமிச்சாதான் அந்த செயின் வரும் கத்தரிக்காய் கத்தரிக்காய் காம்பு நீண்ட கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பு நீண்ட கத்தரிக்கா
சின்ன முக்கூத்தி சிங்காரே முக்கூத்தி சின்ன முக்கூத்தி சிங்காரே முக்கூத்தி போடா சின்ன சின்ன முக்கூத்தி சிங்காரே முக்கூத்தி முறைக்கே வந்தா பறிக்கே வந்தா முறைக்கிறைய முக்கூத்தி இது என்ன ஆட்டம்டா சின்ன சின்ன மூக்கூத்தி இது சிங்காரே மூக்கூத்தி நல்லா இருக்கு வாங்கலையும் நல்லா இருக்கு வாங்கலையும் நல்லா இருக்கு நல்லா ஆடுறாரு. எப்படி ஆடுறாரு? உயிரை கொடுத்து ஆடினாரு. இந்த விஷயங்களை நீங்கள் பண்ண முடியாது, சாதாரண ஆள் பண்ண முடியாது. இப்படி ஆடி ப்ராக்டிஸ் பண்ண தான் பண்ண முடியும். ஒரு ஜோரம் அவருக்கு ஒரு கைத்தட்டு கட்டுங்க எல்லா பேரும். நல்லா இருக்கு வாங்கலையும் நல்லா இருக்கு போடா ஆடு
போயிடுச்சு. சரி. ஓன்ட்ட வேற எதுவும் தனி திறமை இருந்தா சொல்லு, பணத்தை வாங்கிட்டு போ. என்னங்கண்ணே ஆடுற அப்புறம் தங்கச்சி ஆடி பிடிச்சல, சரிண்ணே. தனியா என்ன மாதிரி திறமை இருந்தா காட்டு. ஏ போடு போடு உட்காந்து போடு, நின்று போடு, நல்லா போடுறேன், போடுறேன். போடு நல்லா போடு, ஏ போடு நல்லா போடு. ஏப்பா ஏன் என்ன வேணாயா? என்ன காரணத்தை சொல்லு. காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஆம்பளை செய்யற வேலையை ஆம்பளை செய்யணும். சரி, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடிஸ் செய்யற வேலையை நான் கேக்குறேன். அந்த காலத்துல குளவி இருக்குல்ல, ஆமா, குளவி தானே சுத்தி வந்துச்சு. ஆமா. இப்ப எது சுத்துது? இப்ப கல்லு சுத்த ஆரம்பிச்சிருச்சுல. அது மாதிரி தான் விலகுற நாய். அப்படி இல்ல. இப்படித்தான் எங்க ஊர்ல சரி ஒரு டிரைவருங்க. ஆமா, நல்ல வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர், எல்லா வண்டியும் ஓட்டுவாப்புல. சரி, நொங்கு வண்டியில இருந்து பஸ் வரைக்கும் ஓட்டுவாப்புல, பெரிய டிரைவர். நானும் நிறைய எல்லா வண்டியும் ஓட்டியிருக்கேன். அப்படியா? பெரிய லாரி எல்லாம் ஓட்டிருக்கேன், எல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டேன். அது மாதிரி அவரு ஓட்டுனவர் தான். சரி, கல்யாணம் பண்ணாப்புல. கல்யாணம் பண்ண அவங்க மனைவிக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? எங்க இருக்கிற எக்ஸல்ல இருந்து பெரிய பஸ் வரைக்கும் நீங்க ஓட்டுறீங்க, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. நம்ம வீட்டுல இருக்க அந்த மாருதி 800 கார் இருக்குல்ல, சரி, அதை எனக்கு ஓட்ட கத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்க. சரி, அவர் என்ன நினைக்கிறாரு, புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்கான். ஆமா, அவ ஆசைப்பட்டு கேட்கிறா, கத்து கொடுப்பா அப்படின்னு பகல் ஃபுல்லா என்ன பண்ணிருக்காப்ல. ஸ்டேரிங் எப்படி பிடிமா, வாங்க ஓட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டேரிங் எப்படி தெரியுமா, இப்படி பிடிக்கணும். என்ன ஸ்டேரிங் வண்டி ஓட்ட இப்படி பிடிக்கணும், இப்படி அப்படி இப்படி ஸ்டேரிங் பிடிக்க சொல்லி இப்படி ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், மூணாவது கீரை சரிப்பட்டு வர மாட்டா. கீரை உங்க கீரை போயிடும், மரியாதையா இருந்துக்க. என்ன ஸ்டேரிங் ஆட பிடிக்க சொல்லி கியர், ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், மூணாவது கியர், நாலாவது கியர், ரிவர்ஸ் கியர், இப்படிமா போட்டு வண்டி ஓட்டி கத்து கொடுத்துருக்கேன். சரி, உள்ள கத்து கொடுத்துட்டு ராத்திரி 6-7 மணி ஆகி போச்சு. சாயந்தரம் 2 பேரும் குளிச்சு விட்டு சமைச்சு சாப்பிட்டு புருஷன் கட்டில மல்லாக்க படுத்து கிடந்திருக்கேன். முன்னாடி கனவுல கார் ஓட்டுறாயாவோ வந்துருச்சு. அவன் மல்லாக்க கிடக்க ஃபர்ஸ்ட் செகண்ட் 3 4 ஆட்டி ஆள காலி பண்ணி, அது மாதிரி உடனே கொண்டு வராம விளைவிக்க. அதனால அவங்க பாக்குறவங்க ஏ போடு, ஏ நல்லா போடு. குடிக்கும்ல, குடிக்கும்ல, தண்ணி கோடையா இருக்கு, தவிக்குது மனசு தவிக்குது. கை தட்டுங்க, கை தட்டு. என்ன மூடிய காணா, மூடிய முழுங்கிட்டாயா, முழுங்கிட்டியா மூடிய? கை தட்டு, சூப்பரா பரவாயில்லையே. ஏன் தங்கச்சி முழுங்குமியா முடிய? தண்ணி கோடம் எடுத்து தங்கோ நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. உன்னை காட்டு அது 2 செகண்ட் கம்மியாவே கொடுத்துருச்சுடா. காமாட்சி அம்மனுக்கு
கை தட்டுங்க கை தட்டு. காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்போம். என் தங்கச்சியும் குடத்தை தூக்கணுமையா? அப்படியா? என் தங்கச்சி இடுப்புல கூட குடத்தை தூக்குனது இல்லையா? யாரு? வந்துட்டா தூக்கிட்டு ஆமா. அப்படியா? காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்போம். ஓடுறா ஆடு சுத்துறா. என்ன எப்படி ராத்திரி நேரத்து பூஜையில் அகத்தைய தரிசனமாகையில் மாறாது விருந்துவ வேதனை. ராத்திரி நேரத்து பூஜையில் அகத்தைய தரிசனமாகையில் மாறாது விருந்துவ வேதனை. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனமாகையில் மாறாது நீ விருந்துவ வேதனை. ஆட்டமா தேரோட்டமா ஓட்டமா நாட்டமா நாளாகிய உன்னைத்தான் என்னைத்தான் கண்ணிலா நாடுனே ஓடுனே. டேய் ஏற்கனவே பொசிங் போய் கிடக்கு. ஓ, ஏய், உனக்கு அதை அமர்த்தர் உள்ள விட்டு என் தங்கச்சி அதெல்லாம் பண்ணாது. எங்க வாத்தியார் பண்ணுவாரு. பொசிக்கு போகும்டா. உள்ள
வாங்கடே வாங்க வாங்க கொடுத்துடலாம் என்னங்க கொடுத்துடலாம்ல திறமை அவங்ககிட்ட கேட்டீங்க அவர்கிட்ட திறமை இருக்கு திறமை இருக்கா கொடுக்கலாமா கொடுக்கலாமா ரூபாயா பரவாயில்லையே வாங்கிக்கலாமா அப்ப வாங்கிக்கலாமா சரிங்க மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி நான் கூட ஏதோ தானம் தான் பப்புனு கூட்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சேன் ஆமா பரவாயில்ல நல்ல சூப்பர் திறமையான பப்புனு கூட்டு வந்துட்டாங்க சேம்சன் சொல்லிட்டாரு தம்பி பப்பு டான்ஸ் கலைக்கிறேன் தம்பி சரிங்களாண்ணே வாங்கிக்கலாம்ண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணே மாடு வாங்கிடலாம் ஆமா கண்டிப்பா வாங்கிடலாம் மாடு வாங்கிடுவேன் உனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு என் தங்கச்சி உன் கூட போய் இந்த மாதிரி ஆடி பேர் வாங்கினா தான் அதோட வாழ்க்கையை ஓட்ட முடியும் அதனால என் தங்கச்சி உனக்கே கல்யாணம் பண்ணி தரேன் அப்ப பணத்தையும் கொடுத்துட்டீங்க ஆமா உங்க தங்கச்சியும் தரீங்க ஆமா அப்பனா பிள்ளைய நான் காதல் பண்ணலாமா காதல் பண்ணு எப்படி யோகா கல்யாணம் ஆயிருச்சா கல்யாணம் அப்படின்னா என்னங்க கல்யாணம் என்பது ஊரறிய பட்ட பகலையில இது மாதிரி ஒளிப்பறிக்கலாம் கொண்டு வந்து மைசெட் போட சொல்லி இது மாதிரி நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் வர சொல்லி பட்ட பகலையில நடந்தா அதுக்கு பேரு கல்யாணம் சரி கல்யாணம்னா யாருக்கும் தெரியாது சொந்தக்காரங்களுக்கு சொல்ல மாட்டான் மைசெட்டுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டான் சொந்த பந்தம்லாம் வர மாட்டாங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுராத்திரி நடந்தா அதுக்கு பேரு கல்யாணம் அப்படிதான் நடக்கலையே நடந்திருந்தா தொங்கிரு என்னதியா தாலி அப்படி சொல்லியா உனக்கும் கல்யாணம் ஆகல எனக்கும் கல்யாணம் ஆகல உங்களுக்கு எனக்கு பொண்ணு பார்த்துட்டே தர்றாங்கடா நல்லா கட்டி தொங்க விடுங்க வேண்டுதல் வைங்க அதனால உன்னை பார்த்த உடனே தம்பி கல்யாணம் நீ பண்ணிக்க கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன் சொல்றீங்க சொல்லுங்க இந்த உலகத்துல பிறந்துட்டான் ஆமா பிறப்பு இறப்பு இடையில சின்ன கேப்பு தான் ஆமா இந்த கேப்புல அவன் அடிக்கணும் இவன் அடிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொத்து சொகை வாங்கணும் நகை வாங்கணும் நட்டு வாங்கணும் வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் காரு வாங்கணும் பைக் வாங்கணும் கரை வாங்கணும் நினைக்கிறமே ஒரு வேலை தூங்கும் போது விட்டு மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு செத்துட்டோம்னு வச்சுக்க கட்டியிருந்த அருணாக்கடியும் அறுத்து எடுத்துட்டு புதைக்கிறாங்க. ஆமா இந்த மாய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எல்லாமே நமக்கு சொந்தம் நினைக்கிறேன் நம்மளே ஒரு வாடகைக்கு தான் இந்த பூமியில குடியிருக்கிறேன் அதனால இந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்றேன் நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவன் கொடுத்த சொத்து ஆளுக்கு ஒரு எப்படி தெரியுமா ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்முழிச்ச ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்முழிச்ச ராப்பகலா கண்முழிச்ச ராணி உன்னை கை பிடிச்ச ராப்பகலா கண்முழிச்ச ராணி உன்னை கை பிடிச்ச ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்முழிச்ச ராப்பகலா கண்முழிச்ச ராணி உன்னை கை பிடிச்ச அவரோட காதல சொல்லிட்டாங்க. ஏய்
உங்க காதல எடுத்து சொல்லிட்டீங்க. எங்க அதுல எடுத்து சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன அப்படி காதல்னா அப்படி காதல்னா என்ன தெரியுமா? என்னதுங்க? இன்னர் காலங்கடந்து ஓடுது பார் காவேரி யாரி எந்த காலத்திலும் வற்றாதது பெருந்தலைவர் காமராஜர் பேரு அகிலம் முழுதும் போற்றுகின்ற தலைவரும் யாரு கர்ம வீரர் காமராஜர் என்றுமே ஊரு காலங்கடந்து ஓடுது பார் காவேரி யாரு காலங்கடந்து ஓடுது பார் காவேரி யாரு எந்த காலத்திலும் பற்றாதது காமராஜர் பேரு அகிலம் முழுதும் போற்றுகின்ற தலைவரும் யாரு அகிலம் முழுதும் போற்றுகின்ற தலைவரும் யாரு நம்ம கர்ம வீரர் காமராஜர் என்று மேகூரு நம்ம கர்ம வீரர் காமராஜர் என்று மேகூரு காலங்கடந்து ஓடுது காவேரி யாரு எந்த காலத்திலும் பற்றாதது காமராஜர் பேரு திருமண ஆசை இல்லை தேசப்பட்டு குறையவில்லை திருமண ஆசை இல்லை தேசப்பட்டு குறையவில்லை திருமண ஆசை இல்லை தேசப்பட்டு குறையவில்லை